சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் மானிய கோரிக்கை மீது பதிலுரை வழங்கி வருகிறார். அதனை பார்க்கலாம். அதேபோல இனி வள்ளுவம் தலைக்கும், மக்கள் நெஞ்சில் என்றும் நிலைக்கும். மேலும் யுனெஸ்கோ வாயிலாக திருக்குறளை உலக நினைவு கருவூலமாக நிலைநிறுத்துவதற்கான பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அறிஞர்களுக்கு அருந்தொண்டாற்றி வரும் தமிழறிஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ் வளர்ச்சி இயக்கம் வாயிலாக 80 விருதுகளும், அகரமுதலி திட்ட இயக்கம் வாயிலாக 5 விருதுகளும், மதுரை உலக தமிழ் சங்கம் வாயிலாக 3 விருதுகளும், மொத்தம் 88 விருதுகளும். அதில் கடந்த 4 ஆண்டுகள் குறிப்பாக தகைசால் தமிழர் விருது திரு மரியாதைக்குரிய சங்கரையா அவர்களுக்கும், அதேபோல திரு நல்லக்கண் அவர்களுக்கும், ஆசிரியர் திரு மாண்புமிகு திரு வீரமணியா அவர்களுக்கும், அதேபோல சமீபத்தில் மறைந்த முனைவர் மரியாதைக்குரிய குமரியநந்தன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் திருவள்ளுவர் விருது, பேரறிஞர் அண்ணா விருது, பெருந்தலைவர் காமராஜர் விருது, மகாகவி பாரதியார் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் உட்பட விருதுகள் உட்பட 29 வகைப்பாடிலே 79 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சிறப்பாக செயல்படும் ஒரு தமிழ் அமைப்புக்கு என மொத்தம் 80 விருதுகள் தமிழ் வளர்ச்சித் துறையில் மூலமாக ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. அதுபோல் அகரமுதலி திட்ட இயக்கம் வாயிலாக தேவநாய பாவனர் விருது, வீரபாமணியூர் விருது, தூய தமிழ் ஊடக விருது, நற்றமிழ் பாவலர் விருது, தூய தமிழ் பற்றாளர் விருது ஆகிய 5 விருதுகளும் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. மதுரை உலக தமிழ் சங்கம் மூலம் இலக்கண விருது, இலக்கிய விருது, மொழியியல் விருது என 3 விருதுகளும், மேலும் 2024 ஆண்டு முத்தமிழ் கலைஞர் விருது என்ற புது விருது அறிவிக்கப்பட்டு முதல் முறையாக திரு முத்து வாவாசி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முத்தமிழர் ஐயா கலைஞர் அவர்களின் 97வது பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட வீடு வழங்கும் திட்டம், கனவு இல்ல திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக தமிழ் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு, சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது, செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் தொல்காப்பிய விருது, ஐயா கலைஞர் அவர்களின் பெயரில் மத்திய செம்மொழி தமிழ் விருது ஆகிய விருதாளருக்கு இல்லம் வழங்கும் கடந்த 4 ஆண்டுகளில் 22 அறிஞர்களுக்கு ரூபாய் 30 கோடி மதிப்பில் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. கனவு இல்லம் திட்டத்தின் நீட்சியாக மொழிபெயர்ப்பாளர்களுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ரூபாய் 3 கோடியே 80 லட்சம் மதிப்பில் குடியிருப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அமெரிக்க நாட்டின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழிருக்கை நிறுவிட இவ்வரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை 4 கோடி ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார்கள். ஜெர்மனி நாட்டில் உள்ள கொலோன் பல்கலைக்கழகத்திற்கு ரூபாய் 1 கோடியே 25 லட்சமும், புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் என்ற துறை உருவாக்க இதுவரை 5 கோடியே 40 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. நவி மும்பை தமிழ் சங்கத்திற்கு ரூபாய் 75 லட்சமும், தில்லி தமிழ் சங்கத்திற்கு ரூபாய் 50 லட்சமும், சண்டிகர் தமிழ் சங்க மன்றத்திற்கு ரூபாய் 50 லட்சமும், புவனேஸ்வர் தமிழ் சங்கத்திற்கு ரூபாய் 15 லட்சம் என பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுக்கு இன்றைக்கு நிதி வழங்கி வருகிறது. தமிழ் வளர்ச்சித் துறையால் மலர் வணக்கம் செய்யப்படும் தமிழ் அறிஞர்களின் திருவுருவ சிலைகளுக்கு விரைவு துலங்கல் குறியீடு பொருத்துகிற பணி முடிவுக்கு வர இருக்கிறது. மேலும் இவ்வரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் கவிஞர் தமிழொலி அவர்களுக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் மார்பலை சிலை அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் அதேபோல கவிஞர் முடியரசனார் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருவுருவ சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கணியன் பூங்கொட்டனாருக்கு சிவகங்கை மாவட்டம் மகிழ்வான்பட்டியில் நினைவு தூண் அமைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பளவர் கபிலருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலில் நினைவு தூண் மக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 226 நூலாசிரியர்கள் 221 பதிப்பாளருக்கும் பரிசு தொகையாக 1 கோடியே 4 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டு முதல் சிறந்த நூல் எழுதிய நூலாசிரியர்களுக்கு 30,000 அந்த பரிசு தொகை 50,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்நூலை பதிப்பித்த பதிப்பாளர்களுக்கு ரூபாய் 10,000 25,000 அந்த தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்ணல் அம்பேத்கரின் படைப்புகள் எளிய தமிழில் மொழிபெயர்த்த மக்கள் பதிப்பாக வெளியிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 51 லட்சம் மதிப்பீட்டில் அந்த 10 தொகுதிகளுக்கான இன்றைக்கு அந்த தொகை வழங்கப்பட்டு கடந்த 13/1/2025 நாளன்று வெளியிடப்பட்டது மட்டுமல்லாமல் முந்தைய நாள் நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் தமிழாக்கம் செய்யப்பட்ட அண்ணல் அம்பேத்கரின் 2 நூல்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பேரன் திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும்
மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம், அன்னை தமிழ் காப்பதற்கு ஆவி தரவும் தயங்கிடோம் என்றும் தமிழுக்காக முழங்கிய முத்தமிழர் கலைஞரை அவர்கள் படைத்த அனைத்து படைப்புரிமைகளையும் அரசு நாட்டுடைமையாக்கியிருக்கிறது. அதற்காக எந்த தொகையும் பெற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு அதை வழங்கிய மாண்புமிகு முத்தமிழர் ஐயா கலைஞருடைய குடும்பத்தாருக்கு அவையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 32 அறிஞர்களின் 142 நூல்கள் நாட்டுடைமை செய்யப்பட்டு நாளுமை தொகை ரூ. 3,80,00,000 வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.